மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு விவசாயத்துக்குள்ளே போகலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு சரடு கொஞ்சம் போடாமல் கிடந்துச்சு. காலையில் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த வருஷம் தான் போட்டு முடித்தாச்சு. வெற்றிகரமாக முடிந்து விட்டது. அடுத்து இந்த காலுகளை ஊனணும், பந்த வேலை பார்க்கணும், களை வெட்டணும். அடுத்து மருந்து அடிக்க போகிறோம். விவசாயிக்கு எப்பயுமே ஓய்வு கிடையாது. விவசாயிகள்னாலுமே அவங்களுக்கு வேலை அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை காட்டுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, ஒரு கடகன்னிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு நேரம் உட்காந்துடலாம், ஒரு நேரம் ஓய்வு எடுத்துடலாம். ஆனால் இந்த விவசாயிகளுக்கு ஓய்வே கிடையாது. அந்த விவசாயிகளுக்கு ஓய்வே கிடையாது. இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஹெல்த்தாக இருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. இங்கே பாருங்க, நம்மளோட ஆர்சிஎம் உரம், ஆர்சிஎம் ஹரிசஞ்சீவினி உரத்தினால இங்கே பாருங்கள் கொழுந்தெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பீன்ஸை. அந்த லெவலுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே பாருங்கள், இந்த செடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். அடிவரம் போட்டதுனால நல்லா ஆக்டிவாக இருக்குது. எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா ஆக்டிவாக இருக்கனால எங்களுக்கு அந்த உரமும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விவசாயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த உரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த எங்களுடைய ரகு சார் அவர்களுக்கும், சுப்பிரமணிய சார் அவர்களுக்கும், எங்களுடைய செந்திலாண்டவர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தாழ்மையுடன் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த உரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்களோட காட்டிலேருந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு. இது இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு அந்த கம்பெனியை உருவாக்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, டிசிச்சா அப்படிங்கிறவர் அவருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன்னு. இந்த இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அதனால் விவசாயிகளாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அதை எடுத்து போடணும். அது எங்கே இருக்குன்றதை தேடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடம் தெரியும். விவசாயி எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி ஆக்டிவாக இருக்காங்க அவங்க விவசாயிங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த உரம் விவசாயத்தில் போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். எடுத்து போடுங்க. போட்டு நீங்களும் விவசாயத்துக்குள்ளே நல்ல மகசூல் எடுங்க, நல்ல வருமானத்தை பெறுங்க, நல்ல காசை பாருங்கள். மக்களுக்கு நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே வாழணும். அதுதான் நம்மளோட இயக்கம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, அடுத்து அந்த உரம் அடிக்கிறதுக்காக அந்த மருந்தை எடுக்கிறாங்க. அதில் 2ஆம் நம்பர் பாக்கெட்டு, அதில் எம்எம் கணக்கில் மருந்து ஊற்றணும். அந்த மருந்தை ஊற்றி உரம் மருந்தடிக்க போகிறாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க.